1,00,000 கோடி ரூபாய் செலவு. 2024 எலெக்ஷன்ல லோக்சபா எலெக்ஷனுக்கு மாத்திரம் 1 lakh crores எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் சப்ஜெக்ட் டு ஃபைனல் ஃபிகர்ஸ் சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை அசம்பிளியும் லோக்சபாவையும் சேர்த்து போட்டு நடத்தினா 12,000 கோடி ரூபாய் மினிமம் எஸ்டிமேட்டட் சேவிங்ஸ் நம்மளுக்கு கையில் மிஞ்சுது. அதை நீங்க மக்கள் நலனுக்கு எத்தனையோ ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த சேவிங் நம்ம யோசிக்கணுமா? இது ஒருவேளை நம்ம சட்டத்தை சரியா பாஸ் பண்ணிட்டு 1 நேஷன் 1 எலெக்ஷன் நடத்தினோம்னா நம்ம நாட்டின் ஜிடிபிக்கு growthக்கு 1.5% இன்க்ரீஸ் வரும் அப்படின்னு நம்புறாங்க. 1.5% growthனா 4.5 lakh crores நம்ம எக்கானமில இன்னும் அதிகரிக்கும். நான் இந்த டாக் ஆரம்பிக்க முன்னாடியே சொன்னேன், எக்கானமில நம்ம எத்தனைக்கு எத்தனை பலமா ஆகிறோமோ அத்தனைக்கு எத்தனை ஒவ்வொரு கம்யூனிட்டி, ஒவ்வொரு ரிலிஜன், ஒவ்வொரு ஆண் பெண்ணுன்னு பேதம் இல்லாம எல்லாரும் முன்னேறதுக்கான வாய்ப்பு எக்கானமி பலமா இருந்தாதான் கிடைக்கும். அதனால எக்கானமிக்கு பலம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை யோசிக்கும் போது அரசியல் கண்மூடித்தனத்தோட யோசிக்க கூடாதுன்றதுக்கு இதை விட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் உதாரணம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது.